வெல்கம் டு ஜான் லாட்ரி கேசிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி ஸ்வர்ணம் கேரளம்கான குழுக்களம் 39க்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். 6/2/2020க்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று கெஸிங்கில் நம்மளுக்கு ஒரு வெற்றி டெஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கு. பார்த்தோன்னா பி போர்டு 0, சி போர்டு 6 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி 106 506 பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பி போர்டு 0, சி போர்டு 6 பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு நான் கூட சொன்னேன், ஆனால் 3 தான் சொன்னேன். உங்கள் ரெசிங்கில் எந்த போர்டு அக்யூரேட்டாக இருக்கோ மேட்ச் ஆகுறதோ அதை எடுத்து ட்ரை பண்ணி. ஏன்னா எனக்கு ஆல் போர்டோட போர்டில் தான் பாஸ் ஆகுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஏ போர்டு 165 கொடுத்தேன், பி போர்டு 160 கொடுத்தேன், சி போர்டு 164 கொடுத்தேன். இந்த லிஸ்ட்டில் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதோ அந்த போர்டை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வெற்றி வந்து சான்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி நேற்று ஒரு வெற்றி வந்திருக்கு. நான் கொடுத்த போர்டு பாஸ் ஆகிருக்கு. 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு. பியில் 0, சியில் 6 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நேற்று ஆல் போர்டும் பாஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு 6 பாஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு வெற்றி. ஆல் போர்டு வச்சு இந்த வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிசி 06 நான் பிசி 06 இங்கே இது பண்ணலை. பிசி 06 பாஸு, பிசி 06 பாஸு. அதே மாதிரி ஏபிசி வந்து 106 506 டெஸ்ட்டு மிஸ்ஸு. நான் 104 ஸ்ட்ராங் பண்ணேன், ஆனால் 6 நம்ம கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில். 6 வச்சு 106 கொடுத்துருந்தேன், 506 கொடுத்துருந்தேன். 104 தான் ஸ்ட்ராங்கில் கொடுத்துருந்தேன். 106 பாஸு, 506 பாஸு. டெஸ்ட்டு மிஸ்ஸு நம்மளுக்கு முந்தா நாள் டெஸ்ட்டு மிஸ்ஸு என்ன கொடுத்துருந்தோம். முந்தா நாள் 535 கொடுத்துருந்தோம். 235 ரிசல்ட்டு. அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியும் 983 கொடுத்துருந்தோம் நினைக்கிறேன். 883 இன்னொரு ரிசல்ட் நினைக்கிறேன். அன்றைக்கும் 2 நம்பர் பாஸு. டெஸ்ட் மிஸ்ஸஸ் அதனால் ஃபுல் வின்னிங் வந்துடும். அதனால் உங்கள் கெஸிங்கில் இதை மேட்ச் பண்ணி நம்பர் கொடுத்தது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராங் நம்பரும் சில நாளைக்கு வின்னிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்துக்குங்க. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், மேட்ச் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 நாள் இதோட டெஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டுருக்கு. ஏபிசி டெஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டுருக்கு. அதனால் வின்னிங் வர ஒரு நாள் ஃபுல் வின்னிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்துக்கங்க. பிசி 06 பாஸு உங்களுக்கு வெற்றி. பிசியில் பாஸு, ஏபிசியில் ஒரு நம்பரில் டெஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டில் பாஸு. பிசி போர்டில் பி போர்டு பாஸு, சி போர்டு பாஸு, ஏ போர்டு மட்டும் ஃபெயில். ஏ போர்டு பாஸ் ஆகிருந்தா ஃபுல் வின்னிங் பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி ஜான் லாட்ரி கேசிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் உங்களுக்கு என் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். எப்போதும் என் வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. என்னைக்காச்சும் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். அதனால் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். நல்ல ஒரு வெற்றி பெறுவாங்க. அதனால் என் கெஸிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டிஸ்க்ளைமர், இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதையும் நடைபெறவில்லை. நன்றி. ஒரு பொழுதுபோக்கு மட்டும்தான், கருத்து கணிப்பு மட்டும்தான். இங்கே எதுவும் சூதாட்டமாக எதுவும் நடக்கலை. கெஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. மேட்ச் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. உங்களுக்கு கட்டாயமாக கிடையாது. நான் ஒரு கெஸ்டிங் கொடுக்குறேன், அவ்வளோதான். கேரளா புக்கிங் வரும் 9500157831 புக்கிங் பண்ணிங்கன்னா ஜென்யூன் தான். அதே மாதிரி பிசி இங்கே கொடுக்கல. பிசி 06 பாஸு. பிசியில் பாஸு, ஏபிசியில் ஒரு டெஸ்ட் மிஸ்ஸு, பி போர்டு பாஸு, சி போர்டு பாஸு. 2 மட்டும் ஏ போர்டு கொடுத்துருந்தோம். ஏ போர்டு 2 மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இதாகிடுச்சு. இப்போ நாளைக்கு கெஸிங் பார்த்துடலாம். நாளைக்கு கெஸிங் 741 ஏ போர்டு, பி போர்டு 741, சி போர்டு 139. அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். என் கெஸிங் ஆல் போர்டில் பாஸ் ஆகாது. போர்டில் ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஆகிடும், இல்லை 2 கூட பாஸ் ஆகும், 3 கூட பாஸ் ஆகும். கெஸிங்கில் எது மேட்ச் பண்ணி ட்ரை வருதோ அதை மேட்ச் பண்ணி பாருங்கள். வந்துச்சா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்கும். அதே மாதிரி ஆல் போர்டு 1-7 2மே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் 1-7 வச்சு தான் கொடுத்துருக்கேன் 3லையுமே. அதனால் 1-7 ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வெற்றி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏபியில் ஏபிபிசியில் 1-7 வச்சு தான்
கொடுத்துருப்பேன். அந்த 1 இயரில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போர்டு வச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த போர்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசிலேயும் வரும். அதேமாதிரி ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் தான் நம்ம டெஸ்டன்ஸில் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வெற்றி வந்துடும். அதனால் இந்த ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இந்த 3ல் வச்சு கொடுத்ததை வச்சு இந்த ஏபிசி கொடுத்துருப்பேன் பாருங்கள். நல்லா 3 வச்சு அதில் இருக்க ஏ போர்டில் என்ன இருக்கோ, பி போர்டில் என்ன இருக்கோ, சி போர்டு இதை வச்சு தான் எழுதியிருப்பேன். இங்கே கொடுத்துருப்பேன். இதில் எந்த நம்பர் உங்களுக்கு இதில் மேட்ச் பண்ணி பாருங்கள். எது வருதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சில நாளைக்கு ஃபுல் வினிங்கே இருக்கும். இந்த ஸ்ட்ராங் நம்பர் 173 கொடுத்துருக்கேன். இதுவுமே வினிங் வர சான்ஸ் இருக்குது. கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், அதை விட்டுருங்க. ஆனால் இந்த ஸ்ட்ராங் நம்பர் 173ங்கிறது நல்ல நம்பர் தான். இல்லாட்டி இதில் நான் நல்ல நம்பர் கொடுத்ததை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 நாள் நம்மளுக்கு பிசி பாஸ் ஆகிட்டே வருது. ஏபிசியே ஒரு டெஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் 2 வந்து ஏ போர்டில் கொடுத்துருந்தோன்னா ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்துருவோம் உங்களுக்கு. டெஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. வீடியோ பார்த்தவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு வந்து சேரும். என் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒரு நாள் ஃபுல் வின்னிங்கே கிடைக்கும். இது நான் உறுதியாக சொல்கிறேன், கிடைக்கும். ஒரு நாள் நீங்களும் வின்னிங் பண்ணலாம். அதனால் ஃபுல்லாக எடுத்து ட்ரை பண்ண என் கெஸ்ஸிங் ஏபிசியில் ஏதோ ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ஸிங் நான் சொல்கிறது உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும். இல்லை நீங்களாம் ஒன்று கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். வின்னிங் வர்றது சான்ஸ் இருக்கும். ஆனால் அதுவும் போர்டு வைக்கிறவ போர்டில் சிலது பாஸ் ஆகுது, சிலது ஃபெயில் ஆகுது. ஆனால் இந்த ஏபிசி இந்த 3 போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தனியாக சிங்கிளாக ஏ போர்டு இந்த 3 நம்பரே வைங்க. போடணும் வர்றது சான்ஸ் இருக்காது. பி போர்டு வந்துச்சுன்னா பி போர்டு வைங்க. இல்லை சி போர்டு இருந்தால் சி போர்டு வைங்க. எது உங்களுக்கு பிடிச்சோ அதில் எடுத்து வைங்க. வின்னிங் வர்றது சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்துடும், சான்ஸ் இருக்குது. அதனால் கட்டாயமாக கிடையாது. உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. ஜான் நாட்டி கெஸ்ஸிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வரும். இன்னும் சப்ஸ்கிரைப்டே வரல. நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் நம்பர் கெஸ்ஸிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி கணிச்சிருக்கேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் வின்னிங் வருது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக கொடுப்பேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் ஒரு நாள் ஃபாலோ பார்த்துட்டு போனீங்கன்னா கிடையாது. ரெகுலராக பார்த்துட்டே வந்தால் தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் இந்த நம்பர் வருது, இந்த நம்பரில் சொன்னால் அந்த நம்பர் வருது அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதனால் தினைக்கும் பார்த்துட்டு வாங்க. இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறல. ஒரு பொழுதுபோக்கு மட்டும் தான், ஒரு கருத்து கணிப்பு